ஆரோக்கியமான காதல் தொடர்பை இனங்காண்போம். உறவுகள். ஆரோக்கியமான காதல் தொடர்பு என்றால் தொடர்பாடல், நம்பிக்கை, சமத்துவம் ஆகிய மதிப்பீடுகளின் அடிப்படையில் இருவரோ அல்லது சிலருக்கிடையில் உண்டாகும் அந்யோன்யமான, மரியாதைக்குரிய, புரிந்துணர்வுக்குரிய பந்தமாகும். உனக்கு செலனியை ரொம்ப பிடிக்கும் தானே? ஆமா, செலனி ரொம்ப நல்லவ. அவ தான் என் வாழ்க்கை. நான் அவளை ரொம்ப நல்லா பாத்துக்குவேன். அது சரி, அதுக்கு தான் நான் இங்க இருக்கேன். நாங்க ஆரோக்கியமான உறவு பற்றி கதைப்போம். பருவ வயதில் நாங்க மிகவும் தனித்துவமானவர்களாகிறோம். அந்த காலத்துல நாங்க குடும்பத்தினரை விட நண்பர்களோட நெருக்கமா இருக்கிறோம். சில நட்புகள் காதலா மாறலாம். அந்த காலத்துல புது உணர்வுகள் மட்டும் இல்லாம புது உறவுகளும் ஏற்படும். சில சமயம் இந்த உறவுகள் பாலியல் உறவுகளாகவும் மாறலாம். இந்த உறவுகள் எங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனாலும் ஆரோக்கியமற்ற காதல் உறவுகளால் எங்களுக்கு உள்ள நெருக்கீடு ஏற்படலாம். அதனால் உயிருக்கும் ஆபத்து ஏற்படலாம். ஆரோக்கியமான உறவை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? நட்பென்றாலும் காதல் என்றாலும் அதன் அடிப்படை மரியாதையும் தொடர்பாடலும் தான். மரியாதைக்குரிய உறவுகளில் நீங்கள் நீங்களாகவே இருப்பதால் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். உங்களால் பயமின்றி உங்கள் உணர்வுகளை வெளிப்படையாக கதைக்க முடியும். நல்லுறவுகளில் இருவருக்குமே சமமான மதிப்பு கிடைக்கும். தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தவும் கல்வி மற்றும் தொழில் வேலை வாய்ப்புகளுக்கு செல்வதற்கும் சமமான அணுகும் சந்தர்ப்பம் கிடைக்கும். தங்களது துணையை கட்டுப்படுத்தவோ அல்லது உறவை கட்டுப்படுத்தவோ ஒருவர் முயன்றால் அது ஆரோக்கியமான உறவாக இருக்காது. உதாரணமாக, பொழுதுபோக்கு நிகழ்வுகள், உணவு மட்டுமல்லாமல் பாலியல் உறவுகளை தீர்மானிப்பது ஒருவராக மட்டும் இருந்தால் அந்த உறவில் சமத்துவம் இருக்காது. ஆரோக்கியமான உறவில் இருவருக்கும் சமமான கருத்து தெரிவிக்க வாய்ப்பு கிடைக்கும். இருவருக்கும் உண்மையாக கதைக்க வாய்ப்பு கிடைக்கும். இருவருக்கும் இணங்க முடியாத விடயம் எதுவும் இருந்தால் அதை பற்றி இருவரும் கதைக்க முடியும். இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு அதிகரிக்கும். அதன் மூலம் தங்களது பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முயற்சிப்பது நல்லுறவுக்கு அறிகுறியாகும். ஒருவரிடம் மற்றவர் மன்னிப்பு கேட்பது நல்ல தொடர்பாடலுக்கு அவசியமானதாகும். ஆனாலும் ஆரோக்கியமற்ற காதல் உறவின் போது ஒத்துவராத விடயத்தை கதைத்து தீர்ப்பதற்கு பதிலாக அமைதி நிலவும். முக்கியமாக ஆரோக்கியமான உறவில் உங்களுக்கு உங்களை பற்றி மட்டுமல்லாமல் உங்கள் துணை பற்றியும் மகிழ்ச்சியான உணர்வு ஏற்படும். எனக்கும் செலனிக்கும் இடையில இருக்கிறது ஆரோக்கியமான உறவுதான்றது இப்போ எனக்கு தெரியும். செலனிக்கு மேடை நாடகம்னா ரொம்ப பிடிக்கும். இந்த வார இறுதியில நாடகம் பார்த்துட்டு பகல் சாப்பாட்டுக்கு போவோன்னு அவகிட்ட கேட்கணும். அது போல நாங்க எல்லாமே கலந்து பேசி தான் செய்வோம்.